வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம் ஒவ்வொருவரையும் அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த வேதாகமத்திலே நீதிமொழிகளின் புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதனுடைய 3ஆம் அதிகாரம் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. 3ஆம் வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். வசனம் 4. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். அன்பானவர்களே, அற்புதமான வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். இந்த பூமியில் எல்லாருக்கும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. 2, இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆசை, எல்லாரும் நம்மை நேசிக்க வேண்டும், நமக்கு உதவி செய்ய வேண்டும், நம்மை மதிக்க வேண்டும், நமக்கு அன்பு பாராட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் பல நேரங்களிலே மனிதர்கள் நம்மை மதிக்காமல் போகும்போது, மனிதர்கள் நம்மை நேசிக்காமல் போகும்போது நமக்கு ஒருவித வெறுப்புணர்ச்சிகளும் ஒரு விதமான கோபங்களும் ஏமாற்றங்களும் வந்துவிடுகிறது. கவனியுங்கள், பைபிளை மீண்டும் மீண்டும் வாசித்து பாருங்கள். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிருபை ரொம்ப முக்கியங்க. Let not mercy and truth forsake thee. Bind them about thy neck. அதை உன் கழுத்திலே பூண்டு write them upon the table of thine heart. அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். எதை? கிருபையையும் சத்தியத்தையும். கிருபையும் சத்தியமும் எல்லாம் ஒன்று தாங்க. இயேசுப்பா நம்ம இதயத்தில் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குமாம்? ஆண்டவர் சொல்கிறார், அவர் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவோம். ஆமென். The favor and good understanding in the sight of God and man. பாருங்களேன், எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. தேவனுக்கு முன்பாக மனிதனுக்கு முன்பாக நல்ல ஒரு தயவு, நல்ல புத்தி நமக்கு ஆண்டவர் தருகிறார். இந்த பார்வையில் தயவு. மனிதர்கள் நம்மை பார்க்கும்போது ஒரு தயவு உண்டாகும். சில நேரங்களில் மனிதர்கள் நம்மை பார்க்கும் பொழுது, ஐயோ என்னை எல்லாரும் வெறுப்பாய் பார்க்கிறார்கள், கோபமாய் பார்க்கிறார்கள், எரிச்சலாய் பேசுகிறார்கள், கடிந்து பேசுகிறார்கள், புறக்கணிக்கிறார்கள். 1000 கதைகளை நாம் அப்படியே அடுக்கி செல்லலாம். ஆனால் தேவனுக்கு பிரியமாய் நம் வாழ்க்கை செயல்படும் போது மனிதர்கள் பார்வையிலும் மட்டும் அல்ல, தேவனுடைய பார்வையிலும் நாம் தயவு பெறுகிறோம். ஆமென். இவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியங்க. ஆச்சரியம் அதுதான், தயவு. அது தேவன் கொடுக்கிற தயவு. தேவன் மனிதர்களை தூண்டி நமக்கு கொடுக்க செய்யும் தயவு. ஆம் அன்பானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள், நல்ல நாள். கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டுகிற பெரிய நாள், அற்புதத்தின் நாள். God bless you. Amen.